மேற்காசியாவில் நடந்த மோதலுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள அமெரிக்காவும் ஈரானும் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒப்புக்கொண்டன. இதற்கான அதிகாரப்பூர்வ கையெழுத்திடும் விழா சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் வெள்ளிக்கிழமையன்று நடைபெறவுள்ளது. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட ஆரம்பகட்ட அறிவிப்பில் லெபனான் குறித்த குறிப்பு ஏதும் இடம்பெறாத போதிலும் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துவதாக இரு தரப்பினரும் அறிவித்துள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். வாஷிங்டன் உடனான எந்த ஒரு போர் நிறுத்த ஏற்பாட்டிலும் லெபனான் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஈரானும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் அந்த நிலைப்பாட்டில் முரண்பட்டு வருகிறது. ஹெஸ்புல்லா குழுவிற்கு எதிராக தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர இஸ்ரேல் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிரான்சின் ஏவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக கத்தார் அமீர் தமீம் பின் அமத் அல் தானியை சந்தித்த போது, நான் இல்லாவிட்டால் இஸ்ரேல் இருந்திருக்காது, ஏனெனில் நான் செய்ததை செய்ய வேறு எந்த அதிபரும் முன்வரவில்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். நெதன்யாகுவுடனான தனது நல்ல உறவை ஒப்புக்கொண்ட அதே வேளையில் லெபனான் விவகாரத்தில் அவர் மேலும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இஸ்ரேல் லெபனான் போரை சிறிய அளவிலான போர் என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப். மேலும் ஈரான் விவகாரமே பெரியது, ஆனால் அவ்வப்போது தலை தூக்கும் ஒரு சிறிய தொல்லை அல்லது எரிச்சலூட்டும் விஷயமாக ஹெஸ்புல்லா உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தும் தாக்குதலால் அதிகமான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை ஒப்புக்கொண்ட ட்ரம்ப், ஒருவரை தேடும் போதெல்லாம் நீங்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையே இடித்து தள்ள வேண்டியதில்லை, ஏனெனில் அந்த குடியிருப்புகளில் ஏராளமான மக்கள் வசிக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் ஹெஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூறியுள்ளார். மேலும் ஹெஸ்புல்லாவை எதிர்கொள்ளும் பொறுப்பை சிரியாவிடம் ஒப்படைக்குமாறு இஸ்ரேலிடம் தான் பரிந்துரைத்ததாகவும் இஸ்ரேல் லெபனான் மோதல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கட்டமைப்பு ஒப்பந்தத்தை பாதிக்காது எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார்.